கேபிஸ்ட்ரானோவின் புனித ஜான். அன்புள்ள சகோதர சகோதரிகளே, இன்று நாம் கேபிஸ்ட்ரானோவின் புனித ஜான் வாழ்க்கை வரலாற்றினை பார்க்கப் போகிறோம். ஜான் 1385 இல் இத்தாலியின் கேபிஸ்ட்ரானோவில் ஜெர்மன் மாவீரரின் மகனாக பிறந்தார். அவர் பெருகியா பல்கலைக்கழகத்தில் சட்டம் பயின்றார். நேபிள்ஸ் நீதிமன்றங்களில் வழக்கறிஞராக பணியாற்றினார். நேபிள்ஸின் மன்னர் லாடிஸ்லாஸ் அவரை பெருகியாவின் ஆளுநராக நியமித்தார். பக்கத்து நகரத்துடன் நடந்த போரின் போது அவர் காட்டிக் கொடுக்கப்பட்டு சிறையில் அடைக்கப்பட்டார். அவர் 1416 இல் விடுதலையானதும் பெருகியாவில் உள்ள பிரான்சிஸ்கன் சமூகத்தில் நுழைந்தார். அவரும் செயின்ட் ஜேம்ஸ் ஆஃப் தி மார்ச்சும் செயின்ட் பெர்னார்டின் ஆஃப் சியானாவின் கீழ் சக மாணவர்களாக இருந்தனர். அவர் இயேசுவின் புனித நாமத்தின் மீது பக்தியை நிலைநாட்ட தூண்டினார். ஜான் 1420 ஆண்டில் ஒரு டீக்கனுடன் தனது பிரசங்க திருத்தூதர் பணியை தொடங்கினார். அவர் மிக கடுமையான துறவரத்திற்கு விரைவில் தன்னை கொடுத்தார். கடுமையான அனுசரிப்பு மற்றும் மரபுவழியின் லட்சியத்தை வன்முறையில் பாதுகாத்தார். பெர்னார்டின் முன்மாதிரியை பின்பற்றினார். 1420 முதல் அவர் பல நகரங்களில் மிகுந்த பலத்துடன் பிரசங்கம் செய்து இறுதியில் நன்கு அறியப்பட்டார். அவர் 1425 இல் திருநிலைப்படுத்தப்பட்டார். 15ஆம் நூற்றாண்டில் மனந்திரும்பிய பெரும்பாலான இத்தாலிய பிரசங்கிகளைப் போலல்லாமல், ஜான் வடக்கு மற்றும் மத்திய ஐரோப்பாவில் ரோமானிய பேரரசு, போஹேமியா, மொராவியா, ஆஸ்திரியா, ஹங்கேரி, குரோஷியா மற்றும் போலந்து இராச்சியமாகிய ஜெர்மன் மாநிலங்களில் பயனுள்ளதாக இருந்தார். மிக பெரிய தேவாலயங்கள் கூட்டத்தை அடக்க முடியவில்லை. எனவே அவர் பொது சதுக்கங்களில் பிரசங்கித்தார். ஒருமுறை இத்தாலியில் உள்ள பிரெசியாவில் 1,26,000 பேர் கொண்ட கூட்டத்திற்கு பிரசங்கித்தார். புனித நிலைக்கு உயர்த்தப்பட்ட அவர் சட்ட வல்லுநர்கள் மற்றும் இராணுவ தலைவர்களின் பாதுகாவலர். இத்தாலி, ஜெர்மனி, போஹேமியா, ஆஸ்திரியா, ஹங்கேரி, போலந்து மற்றும் ரஷ்யா முழுவதும் பயணம் செய்து பிரான்சிஸ்கன் புதுப்பித்தலின் பல சமூகங்களை நிறுவினார். 2ஆம் முகமது வியன்னா மற்றும் ரோம் நகரை அச்சுறுத்திக் கொண்டிருந்தபோது ஜான் தனது 70வது வயதில் போப் காலிஸ்டஸ் III ஆல் படையெடுக்கும் துருக்கியர்களுக்கு எதிராக போதிக்கவும் சிலுவை போரை நடத்தவும் நியமிக்கப்பட்டார். 1456 ஆண்டில் தனது 70 வயதில் ஹங்கேரிய இராணுவ தளபதி ஜான் ஹுன்யாடியுடன் பெல்கிரேட் முற்றுகையின் போது படையெடுக்கும் ஒட்டோமான் பேரரசுக்கு எதிராக சிலுவை போரை வழிநடத்தியபோது சோல்ஜர் செயின்ட் என்ற புனைப்பெயரை பெற்றார். 70,000 கிறிஸ்தவர்களின் தலைமையில் அணிவகுத்து 1456 இல் துருக்கியர்களுக்கு எதிராக பெல்கிரேடில் நடந்த மாபெரும் போரில் வெற்றி பெற்றார். 3 மாதங்களுக்கு பிறகு அவர் ஹங்கேரியில் உள்ள இல்லோக்கில் இறந்தார். அவரது பண்டிகை நாள் அக்டோபர் 23. அவர் சட்ட நிபுணர்களின் பாதுகாவலர் ஆவார்.